மனிதர்களால ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்தை தீவிரப்படுத்தி பருவநிலை மாற்றத்தை தீவிரமாக்குறது எது? பூமியை வெப்பமயமாக்கக்கூடிய உமிழ்வுகளை வெளியிடுறது யாரு? யாருக்கு இதனால அதிக பாதிப்பு? இந்த கேள்விகள் எல்லாமே சர்வதேச அளவுல காலநிலை மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்ல அடிக்கடி இடம்பெறுது. இந்த கேள்விகள் சர்வதேச அளவுல மட்டுமில்ல, உள்ளூர் அளவுலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடக்கூடிய விடைதான் இந்த தொகுப்புல இருக்கு. வணக்கம், நான் சஜானா ஹுசைன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி. இயற்கையை சார்ந்து பல சமூக மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. மீனவர்கள், விவசாயிகள், பழங்குடியினர்கள்னு இவங்க எல்லாருமே இயற்கைக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க. காலநிலை மாற்றத்துக்கு இவங்க எல்லாருடைய பங்களிப்பு ரொம்பவே குறைவு. ஆனா காலநிலை மாற்றத்தால வரக்கூடிய பாதிப்பை அதிகம் எதிர்கொள்றதும் இவங்க எல்லாரும் தான். இந்த சமூகத்தை சார்ந்தவர்களின் குரல் ஓங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா எந்த திசையில இருந்து வேணாலும் இவங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். அப்படி தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு மீனவரின் குரலுக்கு ஆதரவு கிடைச்ச கதையை தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாளையம் அண்ணா தினமும் கடற்கரைக்கு வருகிறார். இவர் ஒரு மீனவர். ஆனால் தமிழ்நாட்டின் கடற்கரையில் கடலில் பிடிக்கும் மீன்களை வைத்து வாழ்வை ஓட்டுவது மிகவும் கடினம். பாளையம் எப்போதும் படகில் தனது ஸ்மார்ட் போனை வைத்திருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளாக தான் பார்க்கும் எல்லாவற்றையும் அதில் குறித்து வைக்கிறார். மீன்களின் வாழிடம் குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு காலநிலை மாற்றம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சூழலியலாளர்கள் மூலம் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். கடலை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம், வானத்தை பார்க்குறோம், மழையை பார்க்குறோம், வெப்பத்தை பார்க்குறோம். சூரியன் நல்லா தெரியுதா தெரியலையா, செவ்வானம் தெரியுதா தெரியலையா, இன்றைக்கி ஏன்னா வானவில் ஏன்னா ஏற்பட்டிருக்கா, இன்றைக்கி மின்னல் ஏன்னா ஓடி இருக்கா, இல்லை இடிகள் ஏன்னா ஓடி இருக்கா, மழை ஏன்னா பேஞ்சிருக்கான்னு ஒரு 46-47 கேட்டகரி நம்ம வச்சிருக்கிறோம். தனது அவதானிப்புகள் தொலைந்து போகாமல் இருக்க தரவுகளை பெரிய அட்டவணையில் எழுதி வைக்கிறார். பார்வதி நாயர் ஒரு கலைஞர். தனது படைப்புகளின் மூலம் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட அறிவியல் தகவல்களை கொண்டு சேர்க்க முயற்சி செய்கிறார். தனது ஆராய்ச்சியின் போது இவர் பாளையத்தை சந்தித்தார். ஒரு வகையில் இதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். பெருங்கடல் பற்றிய அவரது தொழில்முறை அறிவை பயன்படுத்தி கடலை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதாவது பாளையம் அண்ணாவின் வழியாக பெருங்கடலுக்கு குரல் கொடுக்கப்படுகிறது. வாழும் பெருங்கடல் என்ற தனது கண்காட்சியின் மூலம் பாளையத்தின் கதையை பேசுகிறார். 100 நாள் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு சுற்றுச்சூழல் மாறி இருக்கு. இந்த ஒரு சூழலில் இருக்குன்றதே நம்ம அந்த படம், கோலா படம் மூலிமா இப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்களா, அன்னைக்கிற காலகட்டத்திலும் இன்னைக்கிற காலகட்டத்திலும் இன்னைக்கிற சூழலும் அன்னைக்கிற சூழலும் அதை எடுத்து காட்டி தான் அந்த படமாக வரைஞ்சுக்கிறோம். இந்த கலைப்படைப்பு காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை பற்றி யோசிக்க பார்வையாளர்களை தூண்டுகிறது. இது உங்கள் தலையில் அடித்து உங்களுக்குள் ஒரு உணர்வை தூண்டாது, கட்டளையிடாது, பரிந்துரைக்கும். பார்வையாளர் ஒரு யோசனையை, ஒரு சிறு தகவலை எடுத்துக்கொள்வார், அதன்படி செயல்பட்டு மாற்றத்தை ஏற்படுத்துவார். சென்னையின் தக்ஷின் சித்ரா மரபு அருங்காட்சியகம் இந்த கண்காட்சியின் மூலம் மனித செயல்பாடுகள் எவ்வாறு நமது பெருங்கடலை பாதிக்கின்றன என்று காட்டுகிறது. மாசுபாடு, ஒலி மற்றும் அதிகரித்து வரும் கடல் வெப்பநிலை கடல் உயிரிகளை பாதிக்கின்றன. பார்வதியுடன் சேர்ந்து காலநிலை மாற்றத்தின் பிற அம்சங்களுக்கும் கலைஞர்கள் தங்களது படைப்புகளை அர்ப்பணித்துள்ளனர். பவளத்திட்டு, கடல் காடு என்று 2 படைப்புகள் இருக்கின்றன. #கலெக்டிவ் இவற்றை உருவாக்கி இருக்கிறது. இந்த படைப்புகளின் மூலம் மாற்றத்தை உணரலாம். ஒரு பக்கம் ஆரோக்கியமான அலையாத்தி காடுகள், பவளத்திட்டுகள் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் இந்த பக்கம் அவை எவ்வாறு சீரழிந்திருக்கின்றன என்பதை பார்க்கலாம். இது பாதிப்பை காட்ட ஒரு வழி. எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம் என்று உங்களால் பார்க்க முடியும். இந்த திட்டத்திற்காக பாளையமும் தனது கலைப்படைப்பை தந்திருக்கிறார். இது மீன்பிடி வலைகளாலான ஒரு அமைப்பு. இது பெரும்பாலும் நாங்கள் கடல் கரைக்கு நாங்கள் தொழில் பண்ணுற ரீதியாக தான் நாங்கள் இது வாங்குவோம். ஆனால் மேடத்தினால தான் இங்கே நாங்கள் வந்து தட்சன் சித்திர செட் பண்ணி கொடுக்குற ஒரு சூழல் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. இதான் முத இதில் ஸ்டேடியத்தில் வந்து இங்கே பண்ணணுன்றது இதான் என்னோடய அனுபவத்தில் இதான் ஃபஸ்ட்டு முறை. ஆனால் ஃபஸ்ட்டு முறையிலேயே நல்லா இருக்குன்றது அவங்களும் திருப்தி, எனக்கு திருப்தி. பாளையம் என்ற மீனவரும் பார்வதி என்ற கலைஞரும் 2 வெவ்வேறு மனிதர்கள் சேர்ந்திருக்கிறார்கள்.
மாற்றத்தை ஏற்படுத்துவதிலும் காலநிலை மாற்றம் மனிதர்களை என்ன செய்யும் என்பது பற்றிய கவனத்தை ஈர்ப்பதிலும் அவர்களுக்கு இருக்கும் ஆசை அவர்களை ஒருங்கிணைத்திருக்கிறது. காலநிலை மாற்றம் நம்ம எல்லாரையும் பெருசா பாதிக்கிறது இல்லைன்னு நம்மள பல பேர் நினைக்கிறோம். ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் அது பாதிக்குது. அதுலயும் ஒரு சிலரை குறிப்பா அது ரொம்பவே அதிகமா பாதிக்குது. 2050 ஆண்டுகள்ல காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இந்தியாவுக்கு 3வது இடம்னு சமீபத்திய காலநிலை ஆபத்து தொடர்பான வல்லுநர் அறிக்கை தெரிவிக்குது. இந்த காலநிலை மாற்றத்துல இருந்து தப்பிக்க நமக்கு ஏதாவது உரிமை இருக்கா? அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மேக்வீன்ஸ் கானமயில் தனது வீட்டிலிருந்து நெடுந்தூரம் வந்திருக்கிறது. இது மத்திய ஆசியாவின் புல்வெளிகளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் ராஜஸ்தானுக்கு வருகிறது. ஆனால் இந்த பறவை அதிக வோல்டேஜ் கொண்ட மின்வயர்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இதனால் திரும்ப பறக்க முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக இது நடக்கும்போது பறவை பாதுகாப்பாளர் ராதேஷ்யாம் பிஷ்னாய் அருகில் இருந்தார். கடந்த 2 மாதங்களில் நிறைய முன்னேற்றம் வந்திருக்கிறது. இப்போது இதனால் பறக்க முடியும். குளிர்காலத்தில் பிற பறவைகள் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். பிற பறவைகளோடு சேர்த்து இதை விடுவிப்போம். மெக்வீன்ஸ் கானமயிலுக்கு மிகவும் நெருங்கிய சொந்தமான இந்திய கானமயில் என்ற இனத்தில் 128 பறவைகள் மட்டுமே வனப்பகுதியில் இருக்கின்றன. பாதுகாப்பு முயற்சிகள் இருந்தாலும் மின்கம்பிகள் மற்றும் பிற கட்டுமானங்கள் மீது மோதி ஒவ்வொரு ஆண்டும் டசன் கணக்கில் கானமயில்கள் இறக்கின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த இந்தியாவின் காலநிலை இலக்குகளுக்கு இந்த மின்கம்பிகள் உதவுகின்றன. சூரிய தகடுகள் மற்றும் காற்றாலைகளுக்கு நிறைய நிலம் வேண்டும். இந்தியாவின் தூய்மையான ஆற்றல் எதிர்காலத்திற்கான மையமாக ராஜஸ்தானின் இந்த பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கு ஆண்டு முழுவதும் சூரிய ஒளியும் காற்றும் கிடைக்கின்றன. ஆதித்யா சிங் போன்றவர்கள் இந்த திட்டத்தின் முன்னோடிகள். இது பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் என்று நம்புகிறார்கள். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை நமது நாட்டில் ட்ரில்லியனுக்கும் மேற்பட்ட டாலர் வரை முதலீடுகளை ஈர்க்கும். முதலீடு வந்தால் பணியாளர்கள் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். So if investment comes, the employees, the workers, everyone is going to be positively impacted. ஆனால் எது முக்கியம்? பசுமை ஆற்றலா, வனவிலங்கு பாதுகாப்பா? இந்த கேள்வி இந்தியாவின் நீதிமன்றங்களுக்கு வந்து சேர்ந்தது. 2021 எல்லா புது மின்சார வயர்களும் நிலத்துக்கு கீழே இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எதிர்காலத்தின் எல்லா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களுக்கும் இது மிகப்பெரிய தடையாக இருக்கும். There are serious social and environmental concerns which arises out of renewable energy. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஒட்டி பல சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வருகின்றன. சூரிய ஆற்றலோ காற்றாலையோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பண்ணைகளை பல்லுயிர் பெருக்கம் உள்ள பகுதிகளில் அமைக்கிறார்கள். பார்ப்பதற்கு தரிசு நிலமாக இருக்கிறது என்று அந்த பகுதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் வனவிலங்கு, பறவைகள், புல்வெளி உயிர்கள் என்ற கோணத்தில் பார்த்தால் அந்த நிலங்கள் முக்கியமானவை. ஆனால் 2024 கரிம உமிழ்வு இல்லாத ஆற்றலை உற்பத்தி செய்வதற்காக பல்லுயிர் பெருக்கத்தை அழிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் முடிவெடுத்தது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களுக்காக தலைக்கு மேல் கம்பிகளை போட அனுமதிக்கும் முந்தைய தீர்ப்பையும் ரத்து செய்தது. We have to move to green energy, which is சூரிய ஆற்றல், காற்றாலை மின்சாரம் போன்ற பசுமை ஆற்றலை நோக்கி நகர வேண்டும். ஆகவே கானமயில் பாதுகாப்புக்காக பெரிய இடத்தை ஒதுக்க முடியாது. இப்போது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கானமயில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வலசை இனங்கள் மற்றும் உயிர் பல்வகைமை கூட்டமைப்பின் மூலம் இந்த இனம் பாதுகாக்கப்படுகிறது. as well as convention on biological diversity. No one can point out where இயற்கையின் எந்த இனத்தை பற்றியும் அவர்கள் அக்கறை காட்டவில்லை. அவர்கள் எங்கும் பேசவில்லை என்பதை யாராலும் சுட்டிக்காட்ட முடியாது. நீதிமன்ற விவாதங்களுக்கு அப்பால் ஒரு வேலை இருக்கிறது. கிஷன் சிங் போன்ற கால்நடை மேய்ப்பர்களுக்கு வேகமாக சுருங்கி வரும் புல்வெளிகளிலிருந்து வாழ்வாதாரம் கிடைக்கவும் நாம் வழிகளை தேட வேண்டும். முன்பு என்னுடைய செம்மறி ஆடுகளை எல்லா இடத்திலும் மேய விடுவேன். இப்பொழுது சூரிய தகடுகள் பொருத்தப்பட்டிருப்பதால் சுற்றிலும் வேலைகள் வந்துவிட்டன. ஆடுகளை மேய்க்க நிலம் கிடைப்பதில்லை. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்திக்காக மேய்ச்சல் நிலங்கள் மாற்றப்படுகின்றன. இருக்கும் புல்வெளிகள் வெப்பநிலை உயர்வால் மோசமடைந்திருக்கின்றன.
இந்த பாலைவனத்தில் கேர், கெஜ்ரி, குக்கல் போன்ற புல் வகைகள் இருக்கின்றன. இவற்றில் மருத்துவ குணங்களும் இருக்கிறது. இவற்றை புல்வெளிகளில் பரவலாக பார்க்க முடியும். ஆனால் இப்போது இவற்றின் அளவுகள் முன்பை விட குறைந்து வருகின்றன. செவான் புல் வகையையும் பல இடங்களில் காணலாம். பாலைவன சூழலுக்கு இது ஏற்றது. நாட்டின் வேற எந்த பகுதியிலும் இந்த செவான் வகை புல்லை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இதுவும் இப்போது குறைந்து வருகிறது. வரப்போகும் ஆண்டுகளில் இந்தியாவின் ஆற்றல் தேவை அதீதமாக உயரும். புதைப்படிவ எரிபொருட்களை விரைவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக மாற்ற வேண்டும். இதில் கானமையில் ஆதரவாளர்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இதனால் சூழல் அமைப்புகளுக்கு ஏற்படும் எதிர்பாராத விளைவுகளை குடிமக்கள் விழிப்புடன் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். The real day will happen where every single court, மாவட்ட நீதிமன்றம் தொடங்கி எல்லா நீதிமன்றங்களும் காலநிலை மாற்றத்தின் பாதிப்பை உணர்வார்கள். இதை ஒரு பொதுநல வழக்காக அல்லாமல் தப்பி பிழைப்பதற்கான வழக்காக பார்க்கும் ஒரு நாள் வரும். ஏனென்றால் காலநிலை மாற்றம் என்பது மனிதர்கள் மற்றும் பிற உயிர்களின் பிழைப்பை குறிப்பது. Climate change is about survival of human and non-human species. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலையும் விலங்கு பாதுகாப்பையும் சமநிலையில் வைப்பது சவாலானது. ஆனால் நமது சூழல் மற்றும் சமூகத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்ய அது மிகவும் முக்கியம். நம்ம எங்க வாழ்ந்தாலோ யாரா இருந்தாலோ நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள் என்னங்கிறத எப்பவுமே சிந்திச்சு பார்க்கணும். இது நம்மளை விட பலவீனமானவர்களோட இந்த வாய்ப்புகளை பகிர்ந்துக்கிறதுக்கு உதவும். இல்ல நம்மளோட உரிமைகளை போராடுறதுக்காக இது ஒரு உத்வேகம் தரும். உங்களுக்கு இன்னைக்கு எது அந்த உத்வேகம் தந்துச்சு? எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.